ஓம் நமோ நாராயணி. நல்ல நேரத்தின் குரு பயிற்சிகள் மேச ராசிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான இடத்திற்கு 3ஆம் இடத்தில் இருந்து 4ஆம் இடத்துக்கு போகிறார். இந்த 4ஆம் இடத்துக்கு குரு போனால் உங்களுடைய வாழ்க்கையில் 10ஆம் இடத்தை பார்க்கிறார். உண்மையாகவே சொல்கிறேன், ஒரு ஜாதகத்தில் 10ஆம் இடத்தை குரு பார்ப்பது மிகவும் சிறப்பு. 10ஆம் இடம் என்பது உங்களுடைய ராசிநாதன் உச்சமாகக்கூடிய வீடு. சார் எனக்கு செவ்வாய் உச்சம் இல்லை சார் அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். அந்த இடத்துல சைலண்ட்டாக செவ்வாய் உச்சமாக தான் இருக்கும். மேஷ லக்னத்துக்காரர்களாக மேஷ ராசிக்காரர்களாக இருந்தாலும் 10ஆம் இடத்தில் சைலண்ட்டாக உச்சமாகக்கூடிய கிரகம் அங்கே செவ்வாய். இயற்கையாக சில பேருக்கு அதுலேயே செவ்வாய் உச்சமாக இருந்தாலும் வீடு, வண்டி, வாகனம், மண்மனை யோகங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். 10ஆம் இடத்துல உங்களுக்கு செவ்வாய்ங்கிற கிரகம் அந்த சைலண்ட்டாக பார்க்கக்கூடிய குரு பயிற்சி மிகச்சிறப்பாக இருக்குது. அடுத்தது பாருங்கள், இந்த குரு என்பவர் 5ஆம் பார்வையாக உங்களுடைய 8ஆம் இடத்தை பார்க்கின்றார். அது ஒரு பெரிய விசேஷம். 8ஆம் இடம் என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் சேமிப்பு, திடீர் அதிர்ஷ்டங்கள் இவையெல்லாம் குறிக்கக்கூடிய ஒரு அற்புதமான இடம் 8ஆம் இடம். 8ஆம் இடத்தை குரு பார்ப்பது ஒரு விசேஷம். தடைகள் நிவர்த்தியாகும், வழக்குகளில் வெற்றி. அடுத்ததான் முக்கியமான பார்வை, குருவினுடைய பார்வை உங்களுடைய 12ஆம் இடத்துக்கு விழுகிறது. கால் ரீதியான பிரச்சனைகள், அயன சயன போகங்களில் பிரச்சனை, இவையெல்லாம் இருந்தால் சரியாகிவிடும். யாரெல்லாம் மேச ராசியில் நல்ல மதிப்பெண் எடுக்க படிக்கிறாங்களோ இந்த வருஷம் நல்ல மதிப்பெண் உண்டு. பெரிய பெரிய படிப்புகளில் இருப்பவர்கள் அப்கிரேட் பண்ணிக்கிறதுக்கு தன்னுடைய லெவலை நல்லா வச்சுக்கலாம். உங்கள் ஜாதகத்தில் மகரத்தில் நீச்ச குரு இருந்தால் கண்டிப்பாக அந்த குருவின் அருளால் திருமண மேடைக்கு போகக்கூடியவர்கள் மகிழ்ச்சியாக செல்லக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்பட்டிருக்கிறது. அற்புதமான குரு பயிற்சி மேசத்திற்கு. ரிஷபராசி அன்பர்களுக்கு 3ஆம் இடத்துக்கு குரு போகுதுன்னு ஒரு கவலை. ஏன்னா பெரும்பாலும் குரு 3ஆம் இடம் போகும்போது ஒரு கவலை இருக்கும். ஆனால் அவர் பார்வை செய்யும் இடமாக உங்களுக்கு 9ஆம் இடம் வந்திருக்கிறது, பாக்கியஸ்தானம். எதை நோக்கி நீங்கள் தேடிக்கொண்டிருக்கிறீர்களோ, வீடு, வண்டி, நல்ல விஷயங்கள், ஒரு நல்ல முகூர்த்தங்கள், எந்த தேடல் உங்களுக்கு இருந்தாலும் அதனால் வெற்றி உண்டு. மனதில் இருந்து வந்த கசப்புகள் விலகும். மரியாதைக்குரியவர்கள் உங்களை சந்திப்பார்கள். புகழின் உச்சிக்கு போகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. சேமிப்பு கூடும். மதிப்பிற்குரிய பெரியோர்களினுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். நல்லோர்கள் நட்பு கிடைக்கும். ரிஷபராசிக்கு குரு 3ஆம் இடத்திலிருந்து பாக்கியத்தை பார்ப்பது. இயற்கையான பாக்யாதிபதி என்று அவருக்கு பெயர் உண்டு. இயற்கையான பிரகஸ்பதி என்று பெயர் உண்டு. அதனால் பயப்படுறதுக்கெலாம் ஒன்றும் இல்லை. குரு உங்களுக்கு 9ஆம் இடத்தை பார்க்குறதுனால தந்தையினுடைய நலனில் நல்ல முன்னேற்றம் வரும். மகிழ்ச்சியான சம்பவங்களை காதில் கேட்கும் நல்ல யோகமான சூழ்நிலை உண்டு. மிதுன ராசி என்பவர்களுக்கு அதிர்ஷ்டம் நாடி வரும். இது ஒரு பெரிய விசேஷம். 2ஆம் இடத்துல குரு பகவான் இருந்து உங்களுடைய 8ஆம் இடத்தை பார்வை செய்வது. 8 தான் அதிர்ஷ்டம்னு உங்களுக்கு தெரியும். அப்போது கண்டிப்பாக குருவின் பார்வை அதிர்ஷ்டம் நாடி வரும். ஆலயங்களின் கும்பாபிஷேகங்களுக்கு செல்லக்கூடிய பாக்கியம் கிடைக்கும். காலபுருஷனுக்கு 9ஆம் அதிபதியும் 12ஆம் அதிபதியும் உங்களுடைய 10ஆம் இடத்தை பார்வை செய்கிறார். அது அவருடைய சொந்த வீடு, குருவினுடைய வீடு. கண்டிப்பாக மிதுனத்திற்கு 10ஆம் இடத்தை குரு பார்ப்பது சகல ஐஸ்வர்யங்களை தரக்கூடிய தொழில் வாய்ப்பு அமையும். உங்களுடைய தொழிலில் புதிய கூட்டாளிகள் சேருவார்கள். திறமைசாலியான வேலைக்காரர்கள் கிடைப்பார்கள். உங்களுடைய எதிர்காலத்தை திட்டமிடும் வகையில் இந்த குரு பயிற்சி நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும். கடகராசிக்கு ஜென்மகுரு என்று பயப்பட வேண்டாம். கல்வியால் அனுகூலம் உண்டு. கடகராசியில் பிறந்தவங்களுக்கு சில பேருக்கு வேலை போயிருக்கும், ஆனாலும் மறுபடியும் வேலை, நல்ல வேலை கிடைக்கும். கடகராசியில் பிறந்தவங்களுக்கு புது வேலை வாய்ப்புகள் அமையும். மதிப்பிற்குரிய பெரியோர்களினுடைய சந்திப்பு கிடைக்கும். நினைத்ததை நடத்தியே முடிக்கக்கூடிய குரு பயிற்சியாக இந்த கடகராசி அமைகிறது. அதிலும் குறிப்பாக கடகத்திற்கு பாக்யஸ்தானம் என்று அழைக்கக்கூடிய மீனத்தை பார்க்கின்றார், சப்தமஸ்தானத்தை பார்க்கின்றார். அதே நேரத்தில் 5ஆம் இடத்தை பார்க்கின்றார். பெரிய விசேஷம். பொதுவாக சொல்லுவாங்க 5, 7, 9 குரு பார்த்தாலே வாழ்க்கை நல்லா இருக்கும்னு. அதிலும் உச்ச பார்வையாக பார்க்கின்றார். நல்லா இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். திறமைகள்
வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். நமக்கு எவ்வளோதான் திறமை இருந்தாலும் கால நேரம் வரணுமில்லப்பா. அந்த கால நேரம் வர்றப்ப தானப்பா அந்த விடிவு காலம் வரும். நிறைய பேர் சொல்லுவாங்க, எனக்கு அர்ஷ யோகம் இருக்குது, அப்புறம் கஜகேசரி யோகம் இருக்குது. ரைட்டு, கால நேரம் வரும்போது தான் அது சந்திக்கும். கடகத்திற்கு அனுகூலமான நேரம் அமைந்திருக்கிறது. அற்புதமான வாய்ப்புகள் கிடைக்கும். ரொம்ப பெரிய அந்தஸ்தை பெறுவீர்கள். அதை நம்ம கண்கூட பார்த்தோம். வாழ்த்துக்கள். சிம்ம ராசிக்கு அட்டமாதிபதி 12ஆம் இடத்தில் வருகிறார். உண்மையாகவே ஒரு 8 குடைவன் 12 இருக்கிறது பெரிய யோகம். உறவினர்களால் பாராட்டப்படுவீர்கள். பங்காளிகளே உங்களை அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை சொத்து பிரச்சனைலாம் இருந்தாலாம், சரி வாப்பா பேசி தீர்த்துக்கலாம், உக்கார்ப்பா, உனக்கு என்னப்பா வேணும், 25,000 ரூபா. இதனால் 25 வருஷம் நின்று போன கேஸெல்லாம் உண்டு, வெறும் 25,000 ரூபாய்க்கு. அப்போது அதெல்லாம் பைசல் ஆகும். பைசல்லாம் உங்களுக்கு தெரியும், ஒரு பிரச்சனை முடியறதுக்கான வாய்ப்புகள் வரும். கணவன் மனைவி இடையே இருந்து வந்த பிரச்சனைகள் தீர்ந்து இருவரும் ஒன்று சேரும் வாய்ப்பு. ஒரு நல்ல நட்பை இழந்திருந்தால் மறுபடியும் அது உங்களை தேடி வரும். அந்த அன்புக்குரிய நட்பு உங்களை விட்டு போகாது. பரிகாரம் செய்து பலனில்லை, கோவிலுக்கு சென்று பலனில்லை, என்ன அன்னதானம் செய்தும் எனக்கு ஒரு நல்ல மதிப்பில்லை என்று நினைத்தவர்களுக்கு இந்த 12ஆம் இடத்து குரு பெயர்ச்சி உங்கள் கணக்குகள் குறிக்கப்பட்டிருக்கின்றன. கண்டிப்பாக குரு பகவான் அருளால் மகிழ்ச்சியான பேரன்பை பெறக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். ஐயா, கல்யாணத்தை பற்றி சொல்லுங்கள். 7ஆம் இடத்துக்கு அதிபதியான சனி பகவான் 8ஆம் இடத்தில் இருப்பதனால் இருந்து வந்த தடைகள் விலகுவதற்கு குருவின் பார்வை 100% திருமண முயற்சிகளில் வெற்றி அமையும். கன்னிராசி அன்பர்களுக்கு போட்டிகளில் வேகம் தேவை. அது என்ன சார் போட்டிகளில் வேகம் தேவைன்னா, பரீட்சைக்கு படிக்கிறோம், நீ மட்டும் படித்தா பத்தாது, அடுத்தவன் எப்படி படிக்கிறாங்கிறத புரிஞ்சுக்கணும். இதைத்தான் என்ன சொல்கிறாங்க, எதிரியின் வலிமை தெரிந்து செயல்பட வேண்டும்ங்கிறான். லேசாக நினச்சிடக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி படிக்கட்டுகளை மிதிக்க காத்திருக்கும் குரு பயிற்சி. 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு ஒரு ஜாதகத்தில் 11ஆம் இடம் மாதிரி ஒரு அற்புதமான இடம் இல்லைங்க. நினைச்சதை ஜெயிக்கணும்னா 11ஆம் இடம் பலமாக இருக்கணும். இப்போ இந்த 11ஆம் இடத்துக்கு அதிபதி உங்கள் வீட்டில் 11ல் குரு. அப்போது புதன் வீட்டில் சந்திரன், சந்திரன் வீட்டில் குரு பகவான், குரு வீட்டில் சனி பகவான். அதை குரு பார்க்கின்றார். அற்புதமான காலகட்டம். மன அமைதி கிடைக்கக்கூடிய நல்ல காலம். சேர்த்து வைத்த பணம் முறையான செலவுக்கு சுப செலவாக மாறும். ஏதாவது காசு சேர்த்து வச்சுருந்தீங்கன்னா வீடு மண்மனை யோகங்கள், தங்கம் மோதிரம் வாங்கி போட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்ல விஷயங்களுக்கான குரு பயிற்சி மிகச்சிறப்பாக இருக்கிறது. ஆன்லைனில் அப்பாயின்மெண்ட் வேணுங்கிறவங்க கீழே இருக்கிற நம்பரில் வாங்கிக்கோங்க. மீதி இருக்கக்கூடிய 6 ராசிகளுக்கான பலன்கள் பாகம் 2ல் இருக்குது. மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.